அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கண்டிப்பை சென்ற காரணத்தினால்தான் அவர் சில நேரங்களிலே தொடர்ந்து பட்டாக்களை பற்றி இங்கே பேசினார்கள். அப்போது பேசுகிற போது, இங்கே குறிப்பிடுகிற போது, மார்த்தாண்ட வர்மா அவர்கள் மன்னராக இருக்கிற போது அவர் அங்கே இருக்கின்றவர்களுக்காக இலவசமாக அந்த நிலங்களை பட்டாக்களாக வழங்கினார்கள். ஆகவே இது போன்ற நிலைகளை மனதிலே கொண்டுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2 வருவாய் வட்டத்துடைய மாவட்டத்தின் அலுவலர்களையும் அதற்காக 6 கோட்ட அலுவலர்களையும் நியமிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் ஓராண்டு காலத்திற்குள் முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வனவிலங்குனால மலையோர பகுதி மக்கள் என்ஜாய்மெண்ட் போகிறதுனால பாதிக்கப்படுறதா சொன்னாங்க. அது என்னென்னா, அவங்களுடைய சொந்த ரப்பர் மரத்தில் பால் வெட்ட போகிறாங்க, அரசு தோட்டத்தில் வேலைக்கு போகிறாங்க. அதனால தான் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. தவிர என்ஜாய்மெண்ட் ஒரு வார்த்தை என்பது யூஸ் பண்ணாங்க. அது என்பது இல்லை. வேலைக்கு போகிறாங்க, அதனால தான் வனவிலங்குகளை பாதிக்கப்படுறாங்க என்ற விஷயம் என்பது அது திருத்திக்கணும் என்பதுதான். உறுப்பினர் தலைவர் அவர்களே, அமைச்சர் சொன்னது போல, ஏன்னா அது மிக ஒரு தவறான வார்த்தை. இங்கே வந்துட்டு ஏற்கனவே அங்கே உள்ள அரசு ரப்பர் கழகமானது காமராஜர் அவர்கள் நிறுவப்பட்ட ஒரு அரசு ரப்பர் கழகம் அங்கே இருக்கிறது. காமராஜர் அவர்களால் 2500 பேருக்கு முன்னால் வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு ரப்பர் கழகம். இப்பொழுதும் அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட நிறைய ரப்பர் மரங்கள் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க, நடவு பண்ணி பால் வெட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக மக்கள் வந்து போய் தான் ஆகணும். அது காட்டுக்குள்ளால இருக்குது. அந்த டைம்ல யானைகளும் நிறைய அங்கே, ஏன்னா அது ஒரு அடர்ந்த ரிசர்வ் ஃபாரஸ்டாக தான் அங்கே அறிவிச்சிருக்காங்க, அடர்ந்த பகுதி தான். ஆனால் அங்கே பழங்குடி மக்களும் இருக்கிறாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை கொஞ்சம் ஆய்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. அதே போல எல்லாரும் மேகதாது அணையை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எங்கள் மாவட்டத்தினுடைய நெய்யார் இடதுகரை சேனலை பற்றி பேசுறதுக்கு யாருமே இது வரைக்கும் ஒரு இது போடவும் இல்லை. ஏன்னா நெய்யார் இடதுகரை சேனல் வந்துட்டு எங்களுடைய மாவட்டத்தினுடைய நீர் வளத்திற்கு மிகவும் ஆதாரமான ஒன்றாகும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இதை நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் வழியாகவும் எம்எல்ஏஸ் வழியாகவும் எங்களுடைய எல்லா 6 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குடிநீர் பற்றாக்குறையை பற்றி மாண்பு உறுப்பினர் பிரவீன் அவர்கள் பேசுகிற போது தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை 2 மாநிலங்களுக்கிடையானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அண்டை மாநிலங்களோடு சுமூகமான நல்லுறவு இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த பிரச்சனையும் இது எளிதாக தீர்க்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், ஆளுகிற கட்சியும் அங்கே கேரளத்தில் காங்கிரஸாக இருக்கிற காரணத்தினால் இந்த பிரச்சனையை நீங்களே முன்னின்று நம்முடைய மாநில முதலமைச்சருடைய கவனத்திற்கு சிறப்பான ஆலோசனைகளை சொல்லி அங்கேயும் உங்கள் தலைமையின் மூலமாக அந்த முதலமைச்சருக்கு சொல்லவில்லைனால் அது 2 தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தி மிக சுலபமாக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கின்ற வகையில் அமையும் என்று நான் கருதுகின்றேன்.